தமிழகத்தில் குறைந்தது 1000 தியேட்டர்களில் படம் வெளியாகிறதாம். இத்தனைக்கும் அரசு நிர்ணயித்த டிக்கெட் விலை 130, அதிகபட்சம் 190, அவ்வளவு. நீதிமன்றமும் இதையே உறுதி செய்திருக்கிறது. ஆனால் நீதிமன்றத்தை எல்லாம் யார் மதிக்கிறார்கள்? ஆனால் இந்த சினிமாக்காரர்கள் சினிமா பார்த்துவிட்டு யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என்கிறார்கள். படம் நல்லா இல்லை என்று யாரும் சொல்லிவிடக் கூடாதாம். என்ன ஒரு சுயநலக்காரர்கள்! தமிழக மக்கள் பெரும்பாலானோர் இன்று தாங்கள் வாங்கும் தினக்கூலியை இது போன்று கேடுகட்ட பாடாய்ப்போன சினிமாவிலும் குடியிலும் செலவழிப்பதிலேயே நாசமாய் போய் கிடைக்கிறார்கள். கேட்டால் எங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு எங்கே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்று கோடிகளில் புரள்பவர்கள் சினிமாக்காரர்களும் அரசியல்வாதிகளும் மட்டுமே. இவர்கள் கோடிகளில் புரள அள்ளி கொடுக்கும் அன்றாடம் காட்சிகள் அப்படியே என்றும் இலவசங்களுக்கு இன்னும் கையேந்தி கொண்டிருக்கிறான். ரஜினிகாந்துக்கு 75 வயதாகிறது. இன்னும் சினிமாவில் நடித்து பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? யோசியுங்கள். ரசிகர்கள் இன்னும் இருக்கிறார்களே, பணம் தருகிறார்களே, அதை வீணடிக்க எப்படி மனம் வரும்? நாளையே ரஜினிக்கு ஒரு ரசிகனும் இல்லை என்றால் அவரும் நடிக்க மாட்டார். அவரை வைத்து எவனும் படமும் எடுக்க மாட்டான். இதே ரஜினி பல வருட காலமாக அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்ய போவதை போலவே பல படங்களில் காட்சிகள் வைத்து மக்களை உசுப்பேத்தி விட்டு அரசியல் கட்சி தொடங்க போவதாக அறிவிப்பும் வெளியிட்டு திடீரென்று கொரோனாவையும் தன்னுடைய வயது மூப்பையும் காரணம் காட்டி அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று ஓடிவிட்டார். ஆனால் அந்த அறிக்கைக்கு பிறகு 5 படங்கள் ஆடி ஓடி நடித்து விட்டார். இப்போது வயது குறைந்து விட்டதோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. அப்படி அந்த சினிமாவை அவசரமாக பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வாரம் கழித்து பொழுதுபோக்காக போய் பாருங்களேன். அதுவும் டிக்கெட் விலை 100 என்றால் மட்டுமே. இல்லை என்றால் பார்க்காதீர்கள். உங்கள் குடும்பம் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடாது. மன்னிக்கவும், நான் ஒன்றும் ரஜினிக்கு எதிரானவன் அல்ல, சினிமாவுக்கும் எதிரானவன் அல்ல. சமூக வலைத்தளங்களில் இவ்வொன்று தியேட்டர்கள் வசூல் செய்யும் அநியாய அடாவடி டிக்கெட் கட்டணங்கள் பற்றி செய்திகள் நிறைய வருகின்றது. அதற்கு கடுமையான எதிர்ப்பு கருத்துகளும் விமர்சனங்களும் பதிவு செய்கின்றனர் நிறைய பேர்கள். ஆனாலும் இது காலத்துக்கும் தொடர்கிறது. உங்கள் மனசாட்சியை கேட்டுக்கொள்ளுங்கள். செருப்பால் அடிக்கும்படி சொன்னாலும் திருந்தாத ஜென்மங்கள். கூலி ரஜினிக்கு அடுத்து ஒரு சொகுசு கார் பார்சல். நன்றி.